பஸ்ஸில் 8ல் வந்து மோதினா பெரிய பாதிப்பு வராது. நீங்கள் 15ல் வந்து மோதினா கொஞ்சம் லைட்டாக நெளியும். 25ல் மோதினா அப்படியே ரயில்வே சீட்டோட நெளியும், ஆக்களுக்கு கொஞ்சம் சேதம் வரும். 35ல் வந்து மோதினா அப்படியே மேலடிச்சாங்கெல்லாம் கொண்டு கீழே விடுவாங்க. 50ல் வந்து மோதினா அப்படியே சிதற வாய்ப்பு இருக்கு. 70ல் வந்து மோதினா அரைவாசியோட நெளிஞ்சி ஆக்களெல்லாம் தூக்கி எறியும். 90ல் வந்து மோதினா அது அரைவாசியோட சேர்ந்து உள்ளிருச்சாக்கள் கனவேறு தெரிஞ்சு பறப்பாங்க. 110ல் வந்து மோதுனா என்ன ஆகுமெண்டா அரைவாசி உடஞ்சி அப்படியே மனுஷன் கிறுக்கி எறிஞ்சி உள்ளிருச்சாக்கலாம் சேதறி கணக்கம் சேதமாகும். 150ல் வந்தால் அப்படியே மனுஷன் அப்படியே எங்கே கிழிஞ்சு போய் கிடக்கும், உள்ளிருச்சாக்களெல்லாம் சிதறி பறப்பாங்க. 200ல் வந்து மோதுனா அப்படியே பஸ்ஸை தள்ளி போய் ஆக்கள் எல்லாம் 200க்கு மேலே பறந்து சிதறி அங்கே இங்கேயும் கிடப்பாங்க. 250ல் வந்து மோதுனா அப்படியே பஸ் எல்லாம் சேர்ந்து பறக்கும். 300ல் வந்து மோதுனா அப்படியே முள்பெரும் சிதறி பறந்து போவாங்க. 350ல் வந்து மோதுனா ஒன்று மிஞ்சாது, கடைச்சா நெருப்பு பிடிச்சி கதை சரி. விளக்கம் முடியும். கவனம். சரியா?